இறைவனுடைய அருளால் பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. இந்த பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரண கர்த்தாவாக இருந்தது பிரான்சுடைய ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோனும் தான். இமானுவேல் மெக்ரோன் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதற்கு என்ன காரணம், எதற்காக வேண்டி இவர் பல மாதங்களாக பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார், அதை பற்றி நாங்கள் இந்த பதிவிலே தெளிவாக பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. நேற்றைய பதிவில் பாலஸ்தீனம் தனிநாடாக அங்கீகரிக்கப்பட்ட விடயத்தையும் அந்த ஐநா சபையுடைய 193 உறுப்பு நாடுகளில் 157 நாடுகள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்துவிட்ட செய்தியையும் நாங்கள் தெளிவாக பார்த்திருந்தோம். அதற்கு பிறகு டர்க்கியுடைய ஜனாதிபதி தையிப் எர்துகான் அவர்களும் ஐநா ஜெனரல் அசெம்பிளியில் நாங்கள் பாலஸ்தீனத்தை என்னுடைய உள்ளத்தால் அங்கீகரித்து விட்டேன் என்பதாக அவர் சொல்லியிருந்தார். இந்த பாலஸ்தீனம் அங்கீகரிக்கப்படுவதற்கு மிக முக்கிய காரண கர்த்தாவாக இருந்தது யார் என்று பார்த்தால் பிரான்சுடைய ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் தான். அக்டோபர் 7ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த யுத்தம் ஆரம்பத்தில் பல நாடுகள் இஸ்ரேலுக்கு சார்பாக இருந்து பல உதவிகளை பொருளாலும் பணத்தாலும் செய்து கொண்டிருந்தார்கள். அதில் குறிப்பாக யூகே, இதே போல யூரோப் யூனியன், மேற்கத்திய நாடுகளில் அதிகமானவை இஸ்ரேலுக்கு தங்களுடைய உதவிகளை செய்து கொண்டு தான் இருந்தார்கள். ஆனால் காலப்போக்கிலே எல்லை மீறி இஸ்ரேல் செயல்படக்கூடிய இந்த விதத்தை பார்த்து, இனப்படுகொலையை பார்த்து பல தடவை எச்சரிக்கை செய்தும் அந்த யாருடைய பேச்சையும் இஸ்ரேல் கண்டு கொள்ளாமல் தான் போன போக்கிலே பலவிதமான அநியாயங்களை அந்த காசா ரஃபாவுடைய பகுதிகளிலே செய்து கொண்டிருந்தது, இன்றும் செய்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த அளவுக்கு இஸ்ரேல் தன்னுடைய அந்த தாக்குதலை நடாத்துவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது தனக்கு பின்னால் அமெரிக்கா இருக்கிறது என்ற ஒரு தைரியம் தான். ஆகவே இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பலமாக இருப்பது அமெரிக்கா தான். ஆகவே அமெரிக்கா எங்களுக்கு பின்னால் இருக்கிறது, ஆகவே நாங்கள் யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டோம், நாங்கள் நினைத்ததை செய்வோம் என்று சொல்லி பலவிதமான தாக்குதல்களை நடாத்தி கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 63,300 விட அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதில் அதிகமானவர்கள் குழந்தைகளும் பெண்களும் தான். பல நாடுகள் எச்சரிக்கை செய்தும் இதே போல ஃப்ரீடம் ஃபோர்டிலா என்ற கப்பல் கடல் மார்க்கமாக அந்த காசாவுடைய முற்றுகை உடைப்பதற்காக வந்த போதிலும் அந்த கப்பலையும் இஸ்ரேல் அத்துமீறி கைது செய்திருந்த காட்சிகளையும் நாங்கள் பார்த்திருந்தோம். இந்த அளவுக்கு எல்லை மீறி இந்த இஸ்ரேல் தன்னுடைய அராஜாங்கத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது தான் ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் இனிமேல் இந்த இஸ்ரேலை சும்மா விடக்கூடாது, இந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் தான் எல்லா நாடுகளும் யாரெல்லாம் இஸ்ரேலுக்கு துணை போனார்களோ, தங்களுடைய உதவிகளை எல்லாம் ஆரம்பத்தில் யாரெல்லாம் இஸ்ரேலுக்கு செய்து கொண்டிருந்தார்களோ அந்த நாடுகளை எல்லாம் இஸ்ரேலுக்கு எதிராக மாறி நாங்கள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கிறோம் என்று சொன்னார்கள். அதில் மிக முக்கியமான ஒரு நாடு தான் யூகே, யுனைடெட் கிங்டம். இந்த யுனைடெட் கிங்டம் தான் இஸ்ரேல் உருவாகுவதற்கு பிரதானமான காரணமாக இருந்தது. அந்த இஸ்ரேலை உருவாக்கிய இந்த யுனைடெட் கிங்டம் கூட தற்பொழுது பாலஸ்தீனம் தனிநாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று அந்த ஜெனரல் அசெம்பிளியில் தெளிவாக கூறியிருக்கிறது. ஆக அருமையானவர்களே, இஸ்ரேலுக்கு தற்பொழுது முழுமூச்சாக உதவி செய்வது அமெரிக்கா மட்டும்தான். ஏனென்று சொன்னால் நீங்கள் 2 நாட்களுக்கு முன்னால் அந்த செக்யூரிட்டி அசெம்பிளி, அமெரிக்காவுடைய ஐநா சபையுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் நடந்த விடயத்தை பார்த்திருப்பீர்கள். என்னுடைய மற்ற சேனல் AFK அரவுண்ட் தி வேர்ல்டிலும் இதை பற்றி நான் பேசியிருப்பேன். அதில் 15 உறுப்பு நாடுகள் இருக்கின்றன. அதிலே 5 நாடுகள் நிரந்தர உறுப்புரிமை பெற்ற நாடுகள், அமெரிக்கா, யூகே, பிரான்ஸ், சைனா, ரஷ்யா. இந்த சந்தர்ப்பத்தில் அல்ஜீரியாவின் மூலமாக ஒரு தீர்மானம் முன்வைக்கப்பட்டது. அதாவது 2 நாடுகளுக்கு மத்தியில் இந்த போர் நிறுத்தம் உண்டு பண்ணப்பட வேண்டும், 2 நாடுகளுக்கு மத்தியிலே 2 நாடுகளிலே இருக்கக்கூடிய அந்த பணைய கைதிகள் பரிமாறிக்கொள்ள வேண்டும், காசாவுடைய முற்றுகை இல்லாமலாக்கப்பட்டு பழைய நிலைமைக்கு காசா மக்கள் திரும்ப வேண்டும், காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய படை காசா
காசாவை விட்டு வெளியேற வேண்டும் என்ற பல விடயங்களை கொண்ட ஒரு தீர்மானம் முன்வைக்கப்பட்ட பொழுது அதற்கு சார்பாக 14 நாடுகள் கையை தூக்கியிருந்தாலும் அமெரிக்கா அதற்கு எகென்ஸ்டாக தன்னுடைய வீட்டோ பவரை பாவித்து அந்த தீர்மானத்தை அப்படியே தவிடு பொடியாக்கியது. வீட்டோ பவர் என்று சொன்னால் அந்த சபையிலே எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானத்தை சிறப்பு அதிகாரத்தை கொண்டு இல்லாமலாக்க முடியும். இதற்கு தான் வீட்டோ பவர் என்று சொல்லப்படுகிறது. இது 5 நாடுகளுக்கு மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தீர்மானத்தை அமெரிக்கா இல்லாமலாக்கிய விடயத்தையும் நாங்கள் அறிந்தோம். ஆகவே இஸ்ரேலுக்கு இன்று கூட முழுமூச்சாக உதவி செய்வது அமெரிக்கா தான். ஆகவே இப்படியாப்பட்ட இந்த இஸ்ரேலுடைய கொடுங்கோல தன்மையை பார்த்த பல நாடுகள் பாலஸ்தீன் தனிநாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தில் தீர்மானமாக முடிவாக உறுதியாக இருந்தார்கள். அதிலே மிக முக்கியமான நாடு தான் பிரான்ஸ். பிரான்சுடைய ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் அவர்கள் பல மாதங்களுக்கு முன்னாலேயே பாலஸ்தீனத்தை தனிநாடாக நான் அங்கீகரிப்பேன் என்ற முடிவிலே உறுதியாக இருந்தார். பல சந்தர்ப்பங்களில் இதை செய்ய முன்வந்த போதிலும் சில சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக, உதாரணமாக இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் மத்தியில் யுத்தம் நடைபெற்றது. அதற்கு முன்னால் பாலஸ்தீனத்தை தனிநாடாக நான் அங்கீகரிப்பேன் என்ற முடிவில் இருந்தார். இந்த யுத்தம் இடம்பெற்றதின் காரணமாக அவருக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைக்கவில்லை. கடைசியாக இந்த மாதம் செப்டம்பர் 22ஆம் தேதி சவுதி அரேபியாவும் பிரான்சும் சேர்ந்து இந்த விடயத்தை செய்வோம் என்ற முடிவுக்கு வந்தார்கள். அந்த அடிப்படையில் 22ஆம் தேதி அதிகமான நாடுகள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்தன. அதில் பிரான்சுடைய ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோனும் நாங்கள் மனப்பூர்வமாக பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கிறோம் என்று சொல்லியிருந்தார். இந்த தீர்மானத்திலே இமானுவேல் மெக்ரோன் இருக்கும் பொழுது இஸ்ரேலுடைய சேனல் 20 என்ற ஊடக நிறுவனம் இமானுவேல் மெக்ரோனிடம் ஒரு பேட்டியை எடுத்தார்கள். அதிலே அவர்கள் கேட்ட கேள்வி என்னவென்றால், ஏன் நீங்கள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதற்கு இவ்வளவு முயற்சி செய்கிறீர்கள்? அதற்கு பிரான்சுடைய ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் சொன்ன காரணம் என்னவென்று சொன்னால், 2 வருடங்களாக யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த யுத்தத்திலே இஸ்ரேலியர்களான நீங்கள் எதை கண்டீர்கள்? வெற்றி பெற்றீர்களா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார். அவர் ஓபன் டோக்காக தன்னுடைய ஸ்டேட்மெண்ட் அந்த இடத்திலே சொல்லியிருந்தார், 2 வருடத்தில் எந்த விதமான வெற்றியையும் இஸ்ரேல் அடையவில்லை. இதே போல 2 வருடங்களுக்கு முன்னால பாலஸ்தீன விடுதலை போராளிகளுடைய எண்ணிக்கை எந்த அளவு உயர்ந்ததோ அதே போலத்தான் 2 வருடங்களுக்கு பிறகும் தற்பொழுதும் இருக்கிறது. அவர்களுடைய படைகள் கூடிக்கொண்டு தான் போகிறதே தவிர அவர்கள் குறைந்த பாடு கிடையாது. ஆகவே நீங்கள் இந்த யுத்தத்திலே வெற்றி பெறவில்லை, மாற்றமாக அப்பாவி மக்களைத்தான் நீங்கள் கொண்டு குவித்தீர்கள் என்று பகிரங்கமாக சொன்னார். நாங்கள் இஸ்லாமிய அமைப்புகளுடைய அழுத்தத்தினால் தான் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க போகிறோம் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். நாங்கள் மனப்பூர்வமாக நடக்கக்கூடிய இந்த இனப்படுகொலைகளை பார்க்கும் பொழுது நாங்கள் மனப்பூர்வமாக நாங்கள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க முடிவு செய்துவிட்டோம். நாங்கள் மட்டுமல்ல, யூகேயும் இந்த தீர்மானத்திலே இந்த முடிவில் தான் இருக்கிறது. நாங்கள் யாருடைய அழுத்தத்தாலும் இவ்வாறு ஒரு முடிவை எடுக்கவில்லை. நாங்கள் சுயமாகத்தான் இந்த முடிவு எடுத்திருக்கிறோம். காரணம் என்ன? அந்த அளவுக்கு இனப்படுகொலை காசாவிலே நடக்கிறது. பட்னிசாவிலே மக்கள் அதிகமாக இறந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஒரு சொல்யூஷன், இதற்கு ஒரு முடிவு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் பாலஸ்தீன் தனிநாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும். அங்கீகரிக்கப்பட்டுவிட்டால் இப்படியாப்பட்ட சூழ்நிலைகள் இருக்காது என்று அவர் கூறுகிறார். அது மட்டுமல்லாமல் நாங்கள் ஆரம்பத்திலேயே யுத்தம் நடப்பதற்கு முன்னாலே அக்டோபர் 7ஆம் தேதியே இந்த தீர்மானத்தை நாங்கள் எடுத்திருக்க வேண்டும். எடுத்திருந்தால் இந்த அளவுக்கு ஒரு இனப்படுகொலை காசாவிலே நடந்திருக்காது. அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்திருப்பார்கள் என்பதாகவும் இமானுவேல் மெக்ரோன் சேனல் 20க்கு பேட்டியளித்திருக்கிறார். கடைசியாக அவர் சொன்ன ஒரு விடயம்தான், பாலஸ்தீன் தனிநாடாக அங்கீகரிக்கப்பட்டதற்கு பிறகும் இஸ்ரேல் அத்துமீறி பாலஸ்தீனுக்கு தாக்குதலை நடாத்தினால் யூரோப் யூனியன், ஐரோப்பிய ஒன்றியத்தின் மூலமாக பலவிதமான தடைகளை இஸ்ரேலுக்கு நாங்கள் ஏற்படுத்துவோம் என்பதாக இமானுவேல் மெக்ரோன் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். இந்த அடிப்படையில் தான் இவர் பல மாதங்களாக இந்த பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தார். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வின் அருளால் இந்த செப்டம்பர் 22ஆம் தேதி அமெரிக்காவிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜெனரல் அசெம்பிளியில் பாலஸ்தீனம் 157 நாடுகளின் மூலமாக தற்பொழுது வரை அங்கீகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த அசெம்பிளி 27ஆம் தேதி வரை தொடரும் என்று சொல்லப்படுகிறது. எனவே இன்னும் பல நாடுகள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பதற்கு முடிவு செய்திருக்கிறார்கள். இந்த 157 நாடுகளுக்கு பிறகு தற்பொழுது துருக்கியும் நாங்கள் பாலஸ்தீனத்தை நம்முடைய மனப்பூர்வமாக அங்கீகாரத்தை வழங்குகிறோம் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். டர்க்கியுடைய ஜனாதிபதி
தய்யிப் எர்துகான் அவர்கள் இந்த அசெம்பிளியில் வைத்து தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். இதே போல இந்த உலகத்திலே பணக்கார நாடுகளுடைய லிஸ்ட்ல முதலாவது இடத்தில் இருக்கக்கூடிய லக்சம்பர்க் கூட பாலஸ்தீனத்தை நாங்கள் தனி நாடாக அங்கீகரித்து விட்டோம் என்று கூறியிருக்கிறார்கள். இதே போல பெல்ஜியம், மொனாக்கோ போன்ற நாடுகளும் நாங்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்து விட்டோம் என்று கூறியிருக்கிறார்கள். ஆகவே 2 வருடங்களுக்கு முன்னால் இந்த காசா மக்கள் எப்படி பயமில்லாமல் செழிப்பாக சந்தோஷமாக வாழ்ந்தார்களோ அந்த நிலைமை அவர்களுக்கு மீண்டும் ஏற்பட வேண்டும் என்று நாங்கள் அல்லாஹ்வை பிரார்த்தனை செய்வோம். ஆகவே இது போன்ற இஸ்லாமியர்கள், இதே போல இஸ்லாமியர்களையும் தாண்டி அந்நிய சமூகத்தவர்களுடைய சில முயற்சிகளின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாலஸ்தீனுக்கு இப்படியாப்பட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறான். நாம் செய்த துஆக்கள், நோன்புகள், சதகாக்கள், உம்ராக்கள், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் ஓதின குனூத்து நாசிலாவை அல்லாஹ் வீணாக்கவில்லை. அல்லாஹ் அதனுடைய பிரதிபலிப்பை தற்பொழுது காட்டுகிறான். அருமையானவர்களே, ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நெருக்கத்தை பெற்று சிறந்த முறையிலே வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.